எல்லாருக்கும் வணக்கம். இன்னிக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான 16 அறிவிப்புகள் வந்திருக்கு. ஒரே நாள்ல இத்தனை செய்திகளான நீங்க குழம்பவே வேண்டாம். உங்களுக்காகத்தான் இந்த அத்தனை தகவல்களையும் ஒண்ணு சேர்த்து ரொம்ப தெளிவாவும் சுருக்கமாவும் நாம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். இந்த ஒரு தொகுப்பை பார்த்தாலே போதும், மாநில நடப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த 16 அறிவிப்புகளையும் உங்களுக்கு ஈஸியா புரியணுமேங்கிறதுக்காக ஒரு 5 சிம்பிளான பிரிவுகளா நாம பிரிச்சிருக்கோம். 1 மக்கள் நலன், 2வது உள்கட்டமைப்பு, 3வது சட்டம் ஒழுங்கு, 4வது கல்வி, அப்புறம் 5வது நிர்வாகம். இப்படி பிரிச்சு பார்க்கறப்போ உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். பகுதி 1 மக்கள் நலன் மற்றும் அன்றாட வாழ்வு. உங்க வீடுகளை, அதாவது நம்ம தினசரி வாழ்க்கைய நேரடியாக பாதிக்கக்கூடிய செய்திகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 4 லட்சம் இது சாதாரண நம்பர் இல்லைங்க. தமிழ்நாடு முழுக்க நிலுவையில இருக்கிற சுமார் 4 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகளை அடுத்த 1 அல்லது 2 மாசத்துக்குள்ள உடனே வழங்க உணவுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 65 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை அவங்க வீடு தேடியே போய் கொடுக்கற தாய்மானவர் திட்டம் தொடர்ந்து செயல்படும்னு அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதியளிச்சிருக்காரு. கண்டிப்பா இது நிறைய குடும்பங்களுக்கு ஒரு நிம்மதியான செய்தின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சமையல் எரிவாயு, அதாவது எல்பிஜி சிலிண்டர் கனெக்ஷன் பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான கடுமையான ரூல் வந்திருக்கு. உங்க குடும்பத்துல கேஸ் கனெக்ஷன் யார் பேர்ல இருக்கோ அவங்க ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா உடனே மத்த குடும்ப உறுப்பினர்கள் அந்த இணைப்பை தங்கள் பேருக்கு மாத்திக்கணும். இது கட்டாயம். இதுல நீங்க கொஞ்சம் அலட்சியம் காட்டினா கூட அந்த கேஸ் கனெக்ஷன் முழுசாவே ரத்து செய்யப்படும்னு எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிச்சிருக்காங்க. சோ உங்க கேஸ் கனெக்ஷன் கட்டாகிறத தவிர்க்க உடனே இதை பண்ணிடுங்க. பகுதி 2 உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள். நம்ம மாநிலத்தோட அத்தியாவசிய தேவைகளான மின்சாரம், வானிலை மாதிரியான தகவல்களை இப்ப பார்க்கலாம். இப்போல்லாம் ஏன் அடிக்கடி பவர் கட் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான ஒரு மிகப்பெரிய உண்மை இதுல அடங்கியிருக்கு. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லிருக்காருன்னா, மின் வாரியத்துல மொத்தம் 1,40,000 பேரு வேலை செய்ய வேண்டிய இடத்துல இப்போ வெறும் 1 லட்சம் பேர் தான் வேலையில இருக்காங்களாம். அதாவது சுமார் 40,000 பணியிடங்கள் அப்படியே காலியா இருக்கு. இந்த மிகப்பெரிய ஆட்கள் பற்றாக்குறை களத்துல வேலை பார்க்கறதுல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்ல, அமைச்சர் பகிர்ந்துகிட்ட இன்னொரு அதிர்ச்சியான தகவல், சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய். ஆமாங்க, இவ்வளவு பெரிய கடனுக்கு நடுவுல தான் மின் வாரியம் இயங்கிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல இருக்கிற பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் தான் மின் தடைக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொன்ன அவரு, அதே சமயம் சில தனிநபர்களோட திட்டமிட்ட தவறுகளால இந்த மின் தடை ஏற்படுதாங்கிறது குறித்தும் தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிருக்காரு. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் கண்டிப்பா கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அவரு உறுதியளிச்சிருக்காரு. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான வானிலை எச்சரிக்கை. வளிமண்டல சுழற்சி காரணமா நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல மே 24ல இருந்து 26 வரைக்கும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கவங்க கொஞ்சம் உஷாரா இருங்க, முன்னெச்சரிக்கையோட பாதுகாப்பா இருங்க. உள்கட்டமைப்பு பகுதியில நாம பார்க்க போற கடைசி தகவல் இதுதான். டாஸ்மாக் கடைகள் தொடர்பான சீரமைப்பு. அமைச்சர் விக்னேஷ் அவங்களோட உத்தரவுப்படி பள்ளிக்கூடங்கள் அப்புறம் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இருந்த சுமார் 436 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கடைகளையும் இரவு 10 மணிக்கு கண்டிப்பா மூடியே ஆகணும். எம்ஆர்பி விலையை விட அதிக விலைக்கு வித்தா கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் நீங்க யோசிக்கலாம், அந்த மூடப்பட்ட கடைகள்ல வேலை பார்த்த ஊழியர்களோட நிலைமை என்னன்னு. அவங்கள பணிமூப்பு அடிப்படையில அதிக விற்பனையாகும் வேற கடைகள்லயோ அல்லது குடோன்கள்லயோ மாற்று பணியில அமர்த்துவாங்கன்னு உத்தரவு வந்திருக்கு. பகுதி 3 சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதி. நம்ம பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான தீவிரமான பகுதி இது. கோவையில 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த கொடூரமான துயர சம்பவம் சம்பந்தமா காவல்துறை ரொம்ப விரைவா செயல்பட்டிருக்காங்க. மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி அவங்க கொடுத்த தகவல் படி சுமார் 250 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சு வெறும் 24 மணி நேரத்துல போக்சோ சட்டத்தின் கீழ் 2 குற்றவாளிகளை கைது பண்ணிருக்காங்க. இது மன்னிக்க முடியாத கொடூரமான குற்றம்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அதோட இது சம்பந்தமா விரிவான விசாரணை நடத்தி உடனே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு ரொம்ப கடுமையான உத்தரவையும் அவர் பிறப்பிச்சிருக்காரு. அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சொத்து சம்பந்தமான உயில சட்டப்படி பதிவு செஞ்சே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு உயில் பதிவு செய்யப்படல அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு மட்டும் அதோட நம்பகத்தன்மையை யாருமே கேள்வி கேட்க முடியாது. குடும்ப சொத்து பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிற பலருக்கும் நடைமுறையில இந்த தீர்ப்பு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும்.
சட்டப்பிரிவுல மேலும் 2 நிர்வாக ரீதியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒன்னு என்னன்னா, கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவங்களோட அதிரடி உத்தரவு. தமிழ்நாடு முழுக்க இயங்கி வர்ற 3000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள்ல ஆய்வு நடத்தி விதிகளை மீறுற குவாரிகளை உடனே மூடி அபராதம் விதிக்க சொல்லியிருக்காங்க. 2வது, நிலுவையில இருக்க நீதிமன்ற வழக்குகளை கொஞ்சம் வேகமா முடிக்கிறதுக்காக தற்காலிகமா 5 புதிய அரசு குற்றவியல் வழக்கறிஞர்களை நியமிச்சு உள்துறை செயலாளர் ஆணை பிறப்பிச்சிருக்காரு. பகுதி 4, கல்வி மற்றும் மாணவர் சேர்க்கை. மாணவர்கள் அப்புறம் பெற்றோர்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய பகுதி இது. இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாணவர்களுக்கான பிரத்யேக டைம்லைன் இது. ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஜூன் 2 தான் கடைசி நாள். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ண ஜூன் 6 கடைசி நாள். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஜூன் 1 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல இருக்க விவேகானந்தா அரங்கத்துல நடக்க போகுது. உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தேதிகள்ல கரெக்டா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட நீங்க நேர்ல ஆஜராகணும். இத மறக்காதீங்க. அடுத்து, சென்னை கால்நடை மருத்துவ படிப்புகளை சேர வெயிட் பண்ற மாணவர்களுக்கான அறிவிப்பு. மே 25ஆம் தேதியிலிருந்து adm.tanuvas.ac.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க அப்ளை பண்ணலாம். ஜூன் 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி தான் இதுக்கான டெட்லைன். அதனால எந்த கவனச்சிதறலும் இல்லாம கடைசி நேரத்துல சர்வர் பிரச்சனை வர்றதை தவிர்க்க இன்னைக்கே வெப்சைட்டுக்கு போய் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியா பகுதி 5, நிர்வாகம் மற்றும் கொள்கை மாற்றங்கள். அரசாங்கத்துல நடந்திருக்க சில முக்கியமான நிர்வாக முடிவுகளை பார்க்கலாம். திரு சி.வி. சண்முகம் அவங்களோட ராஜினாமாவை தொடர்ந்து இப்போ காலியா இருக்க மாநிலங்களவை இடத்துக்கான இடைத்தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேகமான டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. வேட்புமனு தாக்கல் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் 8ஓட முடியுது. ஜூன் 11ஆம் தேதி தான் வாபஸ் பெற கடைசி நாள். இதைத் தொடர்ந்து கரெக்டா ஒரு வாரத்துல, அதாவது ஜூன் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அன்னிக்கே தேர்தல் முடிவுகளும் வந்துரும். நிர்வாக ரீதியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் 2 விஷயங்கள் இருக்கு. 1, நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி, அப்புறம் போக்குவரத்து துறைகள்ல சமீபத்துல கோரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்களை சில நிர்வாக காரணங்களுக்காக அரசு தரப்புல திடீர்னு ரத்து பண்ணிருக்காங்க. 2வது, ஏழை எளிய மக்களோட வாழ்விட மேம்பாட்டுக்காக செயல்படுற தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட புதிய தலைவரா கூப்ப கிருஷ்ணன் அவர்களை நியமிச்சு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. நாம இப்போ ஒரே நாள்ல அரசு வெளியிட்ட 14 வெவ்வேறு முக்கியமான அறிவிப்புகளை பார்த்திருக்கோம். ரேஷன் கார்டு, மின்சாரம், சட்டம் ஒழுங்கு, கல்வி, தேர்தல்னு மாநிலத்தோட எல்லா கோணங்கள்லயும் நடந்திருக்க மாற்றங்களை இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டியிருக்கும்னு நம்புறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 16 அறிவிப்புகள்ல உங்களோட அன்றாட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்ச அறிவிப்பு எது? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல ஏன் கூட பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.